அண்ணா உங்க கடைக்கு வேலைக்கு வருவா? வேலைக்கு வரியா? ஏமா நானே 10 ரூபாய்க்கு கூட வியாபாரம் இல்லாமல் இங்கே அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். பேசாம போமா. அப்புறம் ஏன் கடையை திறந்து வச்சுன்னு உட்காந்துருக்கேன்? மூடிட்டு கிளம்ப வேண்டியதானே? இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. ஏண்டி சோகமா இருக்க? காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிவிட்டாருடா. ஏன்? அவருக்கு 60வது கல்யாணமா, பத்திரிக்கை வைக்க வந்தாரு. பொண்ணு எந்த ஊரு, சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் திட்டி இருக்க கூடாதுடி. திருச்சியில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கணும். மேடம் வீடு துடைக்கணும்னு சொன்னீங்களே, எதை வச்சு துடைக்கிறது? எது இதை வச்சா? மேடம் நான் மெடிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நகலாம் வீணா போயிடும். உங்ககிட்ட மாப்லாம் இல்லையா? சார்ட்ட சொல்லி புதுசா ஒரு மாப் வாங்குங்க, அப்புறம் வீட்டை துடைக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் ஒதுக்கி சொல்றீங்க. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறது இல்லையா? எந்த காலத்துல மேடம் இருக்கீங்க? என்ன மேடம் இப்படி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கீங்க? அதான் இப்ப வர வாஷிங் மிஷின்லாம் துணியா காய வச்சா கொடுத்துருதே. அந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்க வேண்டியதானே? இதை காய வச்சு மடிச்சு வச்சு. மேடம் நான் எப்படி மேடம் ஓட்டை அடிக்க முடியும்? நான் 5 அடிக்குள்ளோ மேடம். அதான் பார்த்து ஹைட்டானால கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, அவரை கூப்பிட்டு அடிக்க சொல்ல வேண்டியதானே? பக்கத்து வீட்டுக்காரங்க டிஷ் வாஷர் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க இன்னும் அந்த சோப்பு வச்சு பாத்திர கழுவ சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு நான் வேலைக்கு வரணுமா வேண்டாமா? மேடம் காஃபி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐயோ காஃபி இல்லையே, டீ தான் இருக்கு. டீ எல்லாம் மனுஷன் குடிப்பானா? நானே ஸ்டார்பக்ஸ் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். சாம வீட்டை மாத்திர வேண்டியதான். உன்கிட்ட ஒரு கணக்கு கேட்கவா? கேளு சித்தி, நான் கணக்குல புலி. பாத்துடி கடிச்சு விடாத. 100 ரூபாயில எத்தனை தடவை 25 ரூபாய கழிக்க முடியும்? ஒரு தடவை தான் சித்தி. இதான் கணக்குல புலியா? ஆமா சித்தி. 100 ரூபாயில 25 ரூபாய கழிச்சா 100 ரூபாய் 75 ரூபாய குறைஞ்சிடும்ல. என்னடி ஆச்சு? யோ இவளுக்கு சின்ன கணக்கு கூட தெரியல. நான் கரெக்டா தான் சொன்னேன். எங்கடி சொன்னேன்? இருடி நான் கேக்குறேன். கேளு சித்தப்பா, நான் கணக்குல புலி. உன் கையில 10 ஆப்பிள் இருக்கு. அதுல 2 ஆப்பிள சாப்பிட்டுட்டேன். மீதி எத்தனை இருக்கும்? 10 ஆப்பிள் தான் இருக்கும். எப்படி 10 இருக்கும்? ஆமா சித்தி, என் கையில 8 ஆப்பிள், என் வயித்துல 2 ஆப்பிள் இருக்கும். அந்த புளிய சாம்பார்ல போட்டு கரைச்சு விடுடா. என்ன உதயா பள்ளிக்கூடத்துக்கு அப்புறம் மாடு மேய்க்க போறேன். நானும் வரவா? நாங்க பண்ணி எல்லாம் மேய்க்கிறது இல்ல. ஹாய் காய்ஸ், என் வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டு விட்டு போங்க. அப்புறம் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து போட்டு விடுங்க கமெண்டில். அப்படி என் வீடியோ பிடிக்கல, ஒன்றையும் பிடிக்கல, உன் வீடியோவும் பிடிக்கலன்றா இன்ட்டு சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு விடுங்க. பார்ப்போம் எத்தனை ஹார்ட் சிம்பிள் வருது, எத்தனை இன்ட்டு சிம்பிள் வருதுன்னு.